இப்போ நான் சொல்ல போறது அந்த உண்மையான சம்பவம், மகாவதார் பாபாஜி கங்கையில் தோன்றிய அதிசயம். இது பாபாஜி பக்தர்களால் அனுபவிக்கப்பட்ட ஒரு மிக அழகான, இதயத்தை நனைக்கும் தெய்வீக தருணம். பழைய காலத்துல ஒரு சீரான பக்தர் இருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் கங்கை நதிக்கரையில் உட்கார்ந்து பாபாஜி பெயரை ஜபம் சொல்லுவாரு. ஓம் கிரியா பாபாஜி நமஹ. பல ஆண்டுகள் அவர் அப்படியே தினமும் வந்து தியானம் பண்ணி கொண்டே இருந்தார். ஆனா ஒரு நாள் அவர் மனம் சோர்ந்து போச்சு. பாபாஜி, நான் இத்தனை வருடமா உங்களை அழைக்கிறேன், ஆனா ஒரு தடவையும் எனக்கு தெரியவில்லை. நீங்கள் உண்மையிலே இருக்கிறீர்களா என்று அழுதார். அந்த நிமிஷத்திலே கங்கை நதியின் நீர் திடீரென்று அமைதியாகி நடுவில் ஒரு ஒளி தூண் எழுந்தது. அந்த ஒளிக்குள் இருந்து ஒரு தெய்வீக உருவம் வெளிச்சமாய் தோன்றியது. மகாவதார் பாபாஜி. பாபாஜி சிரித்துக்கொண்டு மெதுவாக சொல்லினார், நீ தினமும் என்னை அழைத்தாய். அன்பால் அழைத்தது உன் இதயம். நான் உன்னை ஒருபோதும் பிரிந்ததே இல்லை பாபாஜி. அந்த பக்தரின் தலையில் கையை வைத்து ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் முடிந்ததும் பாபாஜி அந்த ஒளியோடே கங்கையிலே மறைந்தார். ஆனா அந்த நிமிஷத்திலிருந்து அந்த பக்தர் உள்ளே ஒரு நித்திய அமைதி, ஆனந்தம் நிரம்பி விட்டது. இந்த சம்பவத்தின் அர்த்தம், உண்மையான பக்தி வெளியில் தேடும் பொருள் அல்ல. அன்போடு அழைக்கும் இதயத்தில்தான் பாபாஜி எப்போதும் உயிரோடு இருக்கிறார். ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமஹ.